ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரில் இந்தியா உள்ளிட்ட 20 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட G20 அமைப்பின் 2 நாள் மாநாடு நேற்று தொடங்கியது. அப்போது பேசிய பிரதமர் மோடி தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்காக தீவிரவாதிகள் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்வது உள்ளிட்ட 11 அம்ச திட்டம் ஒன்றையும் அவர் முன்மொழிந்தார். கைது செய்யப்படும் தீவிரவாதிகளை பாதிக்கப்பட்ட நாட்டுக்கு கொண்டு செல்வதில் சட்ட சிக்கல்களை நீக்கி நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்று மோடி வலியுறுத்தினார். தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்களும் நிதியும் கிடைக்கும் வழிகளை ஆராய்ந்து அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். तथा नॉर्थ कोरिया को लेकर पूर्वी एशिया में बढ़ती हुई जियोपॉलिटिकल टेंशन चिंता का विषय है. பாகிஸ்தானை மறைமுகமாக சாடிய மோடி சில நாடுகள் தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக வைத்து இலக்குகளை அடைய முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் இணையாத நிலையில் சர்வதேச அளவில் தீவிரவாத இயக்கங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக மோடி தெரிவித்தார். மாநாட்டின் முடிவில் வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் உலகின் எப்பகுதியிலும் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அதனை வன்மையாக கண்டனம் செய்வதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை பரப்ப பயணம் செய்வோரை கண்காணிக்கவும் தீவிரவாதிகளுக்கு தக்க தண்டனை அளிக்க சட்டத்தை இறுக்கவும் அந்த அறிக்கையில் உறுதி மேற்கொள்ளப்பட்டுள்ளது.